என் அன்பு வணக்கம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கேபேஜை நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். அரை கேப்சிகம் நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். அதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தோசை மாவை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ நான் இதுக்கு தனியாகவே புதுசாக தோசை மாவு அரைக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் சாதாரணமாக அரைக்கிற இட்லி மாவு தோசை மாவு இருக்குல்ல, இட்லி மாவு தான் நம்ம தோசைக்கும் நம்ம ஊற்றுவோம் வீடுகளில், அந்த மாவே போதும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு நான் டம்ளர்லேயே கணக்கு சொல்லிடுறேனே. உங்கள் டம்ளருக்கு 1/4 வேண்டாம், அரை டம்ளர் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரை டம்ளர் ரவையும் நான் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இப்போது உப்பையும் மிளகையும் நம்ம சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது இல்லாமல் உப்பு நான் இதுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கு. இந்த தோசை மாவு நான் ஒரு 6லேருந்து 7 தோசை ஊற்றுற மாதிரியான மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ அப்படின்னு வேறு விதமாக உங்களுக்கு சொல்லணுன்னா, கடையில் நீங்கள் தோசை மாவு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அரை கிலோ வாங்கினா 6 தோசை ஊற்ற முடியும். 1 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு 11லேருந்து 12 தோசை ஊற்ற முடியும். இது ஏன் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னா, இதில் மேலே நிறைய ஸ்டஃபிங்லாம் போட போகிறோம். அந்த ஸ்டஃபிங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அந்த தோசைக்கும் நல்ல ஒரு பாடி வேணும். அது இல்லாமல் இது குக் பண்ணுறது ஸ்லோ ஃபயரில் அந்த ஸ்டெடியாகவும் கிறிஸ்பினஸ் வரணும். அதுக்காண்டி தான் இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வெட்டி வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தோசை பண்ணிட வேண்டியதான். இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் இதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃபுல் சிம்மில் வச்சுருங்க இந்த தோசைக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக வெங்காயம், கேபேஜு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சமாக வெட்டி வச்சுருந்த கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் அரை டேபிள் ஸ்பூனுக்கு செஸ்வான் சட்னியை சேர்த்துக்கிறேன். செஸ்வான் சாஸ்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காதுங்களே, நோ ப்ராப்ளம். செஸ்வான் சட்னின்னு கூட விற்பாங்க, பாட்டில்ஸில் இருக்கும், அது கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஹாட் சாஸ், இந்த ரெட் சில்லி சாஸ் இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதே அரை டேபிள் ஸ்பூனுக்கு டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பட்டரையும் அது மேலே அப்படி போட்டு இந்த மாதிரி மசிக்கிறத வச்சு அப்படியே மசிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மசிக்கிறது என்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் கீரை மத்து இருக்கும் இல்லையா, மத்து மசிக்கிறது, அதில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ஸ்லைஸ் சீஸை தவிர எந்த சீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சமாக பன்னீரையும் கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் அப்படியே மேலே தூவிக்கலாம். பார்க்கும்போது ஒரு பீஸா லுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா. இப்படிலாம் போட்டு நல்ல சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, உங்கள் தோசை திருப்பியாலே இப்படி பிடிச்சி இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்படி போட்டு அப்படியே உருட்ட வேண்டியதான். ஒரு ஸ்ப்ரிங் ரோல் டைப்பில் தோசை இருக்கும். நீங்கள் ஷெஃப்பு, உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது, சூடான கல்லை உங்களால் விரல வச்சு சுத்த முடியுது, எனக்கெல்லாம் அந்த சூடு தாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் பல பேர் சொல்லுவீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், திருப்பி அந்த மாதிரி தோசையை இன்னொரு வாட்டி ஊற்றி அப்படி ஈஸியாக கட் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டிடுறேன். இப்படி தோசையை எப்போதும் போல் இப்படியே எடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க கத்தியால் இங்கே ஒரு வெட்டு,
இங்கே ஒரு வெட்டு, அப்புறம் இன்னொன்று அப்படியே அலேக்காக சுற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக ஜினி தோசை ரெடி ஆயிடுச்சு.